துருவ பகுதியில் நம்ம பூமிக்கு வரும் அந்த பிரபஞ்சத்தில் உருவாகும் அனைத்து சக்தியும் துருவப்பகுதி வழித்தான் நம் பூமிக்கு வருகின்றது. தாவர இனங்கள் வருகின்றது. அதை உணவாக நாம் உட்கொண்டு உணவு நடைபெறும் போது எதை நாம் உணவாக உட்கொள்கின்றோமோ அந்தந்த சத்திற்கு தக்கவர் குழுவிலிருந்து மனிதனாக வருவதிலும் இந்த உணவை உணவாக உட்கொண்டும் அந்த ஒவ்வொரு தாவர இனங்களுக்குள்ளான குணமும் அதற்குண்டான உணர்ச்சியும் அதனுடைய எண்ணங்களும் வரப்பட்டு அதன் வழியில் நாம் வளர்ந்தவர்கள். இப்படி பல கோடி சரீரங்கள் எதிர்த்து மனிதனானத்து இந்த உணர்வின் தீமை அகற்றும் உணர்வுகள் தனக்கு பெற்று கணவனும் மனைவியும் ஒன்றாக இணைந்து இந்த உணர்வின் தன்மை பெற்ற பின் இந்த துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும். அதிலிருந்து வரக்கூடிய இந்த சக்தி காலை உதய நேரத்தில் 4 மணிக்கெல்லாம் அந்த சூரியனுடைய அந்த ஒளிக்கதிர்கள் துருவ நட்சத்திரத்திலிருந்தும் சப்தரிஷி மண்டலங்களில் வெளிப்படும் துவைக்கும் உணர்வுகளை அது அலைகளாக எடுத்து வருகின்றது நமது பூமிக்கு. அந்த நேரத்தில் தான் நாம் இந்த தீப வழி என்று அந்த அருள் மகிழ்ச்சி காட்டிய அருள் வழியில் அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி நாங்கள் பெற வேண்டும், எங்கள் உடல் முழுதும் படர வேண்டும், எங்கள் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் எண்ணி தன் மனைவிக்கு இது பெற வேண்டும் என்றும் மனைவி தன் கணவனுக்கு பெற வேண்டும் என்றும் இருவரும் ஒன்றிய நிலையில் கொண்டு எண்ணியத்தில் தன்னை ஈந்த தாய் தந்தைகள் தமக்காக எத்தனை வேதனை பெற்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும். அவர் எங்களுக்காகப்பட்ட அந்த துன்ப நிலைகள் அனைத்தும் அகல வேண்டும் என்றும் எங்களுக்காக பட்ட கஷ்டங்கள் நீங்கி அவர்கள் என்றும் பேரின்றி பெருவாழ்வு வாழ வேண்டும். அவர்கள் எங்களை மகிழ்ச்சி செய்த உணர்வுகள் அவர் உடலிலே மகிழும் தன்மை வர வேண்டும் என்று அழகிருந்து எண்ணிவிட்டு அதற்கு அடுத்து தனது வாழ்க்கையில் நாம் யாரையெல்லாம் சந்தித்தோமோ அவர்களெல்லாம் நலம் பெற வேண்டும், அவர்கள் குடும்பம் எல்லாம் வளம் பெற வேண்டும், என் தொழிலெல்லாம் வளம் பெற வேண்டும், என் வாடிக்கையாளர் நலம் பெற வேண்டும், நான் தொழில் செய்யும் இடங்களெல்லாம் மகிழ்ச்சியின் அருளி பெற வேண்டும், அனைவரும் பொருளறிந்து செயல்படும் திறன் பெற வேண்டும், ஒன்று சேர்ந்து வாழும் தன்மை வர வேண்டும் என்று அந்த தீப வழி என்று அனைவரும் யோகமிக்க நிலையில் எண்ணங்களை எண்ணும் போது நாம் பகமை உணர்வுகள் அது நீங்குகின்றது. எப்போது அந்த 4:30 மணிக்கு அந்த மகிழ்ச்சியின் ஆத்தரை நமக்குள் செலுத்தினால் நமக்கும் உணர்வுகள் அனைத்தும் தூய்மையாகின்றது. இதற்காக வேண்டிதான் அந்த பிரம்மமூர்த்தமான இந்த நேரத்தில் தீபாவளி கொண்டாடும் போது அந்த அருமையான உணர்வுகளை நமக்குள் சேர்த்து அசுரனை மழிந்தற்று அந்த மகிழ்ச்சி நிலையை நாம் அதாவது எல்லோரும் பெற வேண்டும் என்று மகிழ்ச்சி எண்ணங்களை கொண்டு வருவதும் ஒவ்வொரு நண்பர் வீட்டுக்கு சென்று அந்த குடும்பங்கள் நல்லா வாழ வேண்டும் என்று நாம் பழகிய நிலைகள் கொண்டு இனிப்பை கொடுத்து நாம் உங்க குடும்பத்தில் அனைவரும் நல்ல பெற வேண்டும், இனிமையான நிலைகள் வாழ வேண்டும், வளர்ச்சி வர வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் நாம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்துவதும் பகமை உணர்வுகளை நீக்குவதும் பகமை கொண்டிருந்தாலும் அந்த உணர்வுகளை மறந்துவிட்டு இந்த இனிப்பான செய்திகளை சொல்லி அந்த நல்வழியை நாம் படுத்தும் நிலைகளை நினைப்படுத்தும் நாள் தான் தீபாவளி நாள். ஆகவே இதை அடுப்பட்டு நாம் 7வது நாள் அதிலிருந்து 7 நாள் நாம் நிலையாக எண்ணி நமக்குள் தீமைகள் நிலைத்திராது அதை அழித்திடும் சக்தியாக நரகாசுரன் ஆக நமக்குள் தீமையின் உணர்வுகள் வளர்ந்திடாது. இந்த 7 நாள் விரதங்கள் நாம் இந்த பூமியில் பிறந்த பின் அந்த 7 நாளும் எல்லோரும் நாம் பார்ப்போர் எல்லாம் அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும், நாம் பார்ப்போர் குடும்பங்கள் எல்லாம் நல்வழியில் அமைய வேண்டும், நாம் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும், என்னை பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும், நான் தொழில் செய்யும் இடம் எல்லாம் மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும், அவங்க குடும்பம் எல்லாம் நலம் பெற வேண்டும். அப்படி என்ற நிலைகளை நாம் யாராவது எல்லாம் பழமை கொண்டாரோ அவர்கள் குடும்பம் எல்லாம் நலம் பெற வேண்டும், நாம் எங்கெல்லாம் வரவு செலவு வைத்திருந்தோமோ அவர்கள் தொழில் வளம் பெருக வேண்டும், அந்த தொழில் வளம் பெருகி அவர்கள் கொடுக்க வேண்டிய பாட்சிகளை கொடுக்கும் எண்ண வர வேண்டும் என்ற இந்த உணர்வுகள் நாம் எண்ண வேண்டும். ஏனென்றால் பகமை உணர்வை நமக்குள் அகற்றிவிட்டு அந்த 7 நாள் ஏதாவது சஷ்டி விரதம் என்று தீமைகளை தனக்குள் வளராதபடி அது தடுக்க வேண்டும். இன்றுதான் சாஸ்திரங்கள் கூறுகின்றதை தவிர இன்று சாங்கியங்களை செய்து முருகன் அசுரனை வென்றான் என்ற நிலையில்தான் நாம் வேடிக்கை பார்க்க செல்கின்றோம். அங்க பட்டாசுகள் விடப்படுகின்றது, வேடிக்கை விடப்போகும்போது மற்ற குழந்தைகளுக்கு அது இது என்ற பலன்களோ மற்ற பிரசாதங்களோ கொடுப்பதும் இதைத்தான் நாம் வேடிக்கை பார்க்கும் நிலைகள் இருக்கின்றவரை கருத்தினை நாம் எடுத்து நம்ம எரியாது வரும் தீமைகளை அகற்றும் நிலைகளை நாம் யாரும் செய்வதில்லை. இந்த கந்தர் சஷ்டி தெளிவாக்கப்படுகின்றது நம் சாஸ்திரங்கள். ஆனால் அந்த சாஸ்திரத்தை யாரும் நாம் எடுத்துக்கொள்வதில்லை. இன்று நாம் விழாக்கோளங்களாக எடுக்கின்றன தவிர அதை நாம் நமக்குள் எவ்வளவு பெரிய உண்மையை மனிதனின் வாழ்க்கையில் பகமைகளை நீக்குவதற்கு எதை செய்தார்கள் இந்த நிலைகளில்
ஒவ்வொரு மனித உடலையும் பகமைகள் கொண்ட உணர்வுகள் சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து இந்த அலைகளாக படர்ந்து வைக்கின்றது. ஆக நாம் யாரு மேல் பகமை கொண்டோமோ நாம் பேசிய உணர்வுகள் அவர் உடலிலே பதிவாகின்றது. அவர் நம்மை நினைக்கும் அந்த பகமை உணர்வு கொண்டு என்ன என்றார், நம் உடலில் விளைந்த உணர்வுகள் இந்த பூமியிலே பலரப்படும் போது என்னை பகமை கொண்டவன் எனக்கு தீக்கி விளைவித்தான், இவன் உருப்படுவானா என்று எண்ணினால் நான் பகமை கொண்டு எதை பேசினானோ அந்த உணர்வுகள் அவர் உடலை சேருகின்றது. அவர் பேசிய உணர்வை எனக்குள் பதிவாக்கும் போது இருவருமே இந்த தீமையின் நிலையை உணர்கின்றோம். மனிதன் ஆறாவது அறிவை நாம் தீமை என்று தெரிந்தோம், அது மாற்றவில்லை என்றார். இதான் இந்த ஆறாவது அறிவின் தன்மை. கந்தர் சஷ்டி நாம் ஒவ்வொரு நிமிடமும் துடியாக நமக்குள் இருந்தாலும் அது மகிழ்ச்சியின் உணர்வை எடுத்து நாம் துடைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் தீமைகளை நமக்குள் வராதபடி நாம் பாதுகாக்கும் நிலையில்தான் இந்த ஆறாவது அறிவு. அவன் தீமை செய்கிறான் என்று தெரிகின்றோம். கார்த்திகேயா நமக்குள் அந்த உணர்வின் தன்மை நுகர்ந்து விட்டார். அந்த வேதனை உணர்வு நமக்குள் தீமை செய்கிறான் என்று உணர்கின்றது. ஆனால் நம் உயிராளர் உருவாக்கி விடுகிறது கடம்பா கண்டா கடம்பா. இந்த நிலைகளில் நாம் எடுப்பதை அனைத்தும் இது உருவாக்கிய நிலை வரப்போது கார்த்திகேயா நாம் நமக்குள் உருவான நிலைகள் நமக்குள் உருவாக்கி விடுகின்றது. தீமைகள் விடுகின்றது. தீமையிலிருந்து நாம் நீக்க வேண்டும். அப்ப தீமைகளை நாம் அகற்றுதல் வேண்டும் என்ற பேரன்மை உணர்த்துவதற்குத்தான் இதை தீபாவளிக்கு 7வது நாள் இந்த 7 நாளும் நாம் பகமை உணர்வை நமக்குள் வராதபடி எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று. இப்ப நாம் என்ன செய்யறோம், சிலர் வீட்டிலே தீபாவளி அன்னைக்கு ஆடு கோழி இதெல்லாம் சமைச்சு எல்லாருக்கும் போடுறோம். இன்னைக்கு புது மாப்பிள்ளை வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு கொண்டாட்டம். அன்னைக்கு அவங்களுக்கு அந்த சீர் இந்த சீர் என்ன அந்த வீட்டுக்கு மாமனார் மாமியாருக்கு திண்டாட்டம். இப்படித்தான் நாம் அந்த வேதனை சமைக்கும் நிலையில தான் இருக்கின்றது. தவிர இது கௌரவத்திற்காகவும் நாம் தீமைகளை அகற்றும் நிலையில் இருந்தாலும் அந்த தீமைகளை அகற்ற நாம் வழி இல்லாதபடி நம்மை எரியாமலே இருள் சூழ்ந்த நிலையில்தான் சாங்கிய சாஸ்திரங்கள் நம்மளை உருவாக்கி விட்டது. சாஸ்திரப்படி நாம் இதை இந்த கந்த சசி என்றால் இன்றைய நாள் நினைவெல்லாம் எப்படி இருக்க வேண்டும், அந்த துருவ மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும். ஏனென்றால் இந்த தீமைகளை வென்றவர்கள் அவர்கள். அந்த உணர்வை நம் உடலுக்குள் செலுத்திவிட்டால் அந்த தீமைகள் நம்ம வராது தடுக்கப்படுகின்றது. ஆகவே இதை நாம் செயல்படுத்தும் நமக்குள் அதை பெற செய்யும் நினைப்படுத்தும் நாள் தான் இந்த கந்த சதுர்த்தி. நம்ம எல்லா இடங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது. ஆனால் அந்த உண்மை எது என்று நாம் அறியாதவே வேடிக்கை பார்க்க செல்கின்றோம். ஆக அதை கோயிலுக்கு சேர்ந்தவுடனே அதை காணிக்கை போடுவதும் வேடிக்கை பார்ப்பவரும் இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். உண்மையில் நமக்குள் வரும் பகமை உணர்வுகளை எப்படி நாம் பகமை உணர்வு நமக்குள் உட்போகாதபடி அதை சம்காரம் செய்திட வேண்டும். நாம் பிறருடைய நோய்களை பார்க்கின்றோம், நாம் உதவி செய்கின்றோம். அந்த நோயான உணர்வு நமக்குள் வராதபடி நாம் சம்காரம் செய்ய வேண்டும். இந்த 6வது அறிவின் தன்மை கொண்டு 7வது நிலை பெற்ற அந்த துருவ மகிழ்ச்சி உணர்வை நமக்குள் செலுத்தப்படும் போதுதான் அது சஷ்டி தீவைகளை அகற்றுகின்றது. நாம் தங்கம் நகை செய்ய செம்பு வெள்ளி நினைத்து இந்த ஆபரணத்தை நாம் செய்கின்றோம். ஆனால் இதை ஆவரணம் செய்து அழகாக வைத்துக் கொண்டாலும் அடுத்த நகை செய்யும் போது நாம் அதிலே திரவத்தை ஊற்றி செம்பு வெள்ளி ஆவியாக மாற்றி வைத்து தங்கத்தை சுத்தப்படுத்தி அதன் பின் மீண்டும் அடுத்த ஆபரணங்களை செய்கின்றோம். இதே போலதான் நமது வாழ்க்கையில் துன்பப்படுவரை பார்த்து விட்டால் அடுத்து நாம் நட்பு கொண்ட நண்பனிடத்தை நாம் பேசினாலும் இந்த துன்பத்தை நாம் நுகர்ந்து உள்ளத்தில் அந்த துரு மகிழ்ச்சியின் அசக்தியை நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று தங்கத்தில் திரவத்தை ஊத்தினை போன்ற அந்த மகிழ்ச்சியின் அருள்களை நமக்குள் சேர்த்து நாம் நோய்வாய்ப்பட்டதோ பகமைப்பட்டதோ இந்த உணர்வு நமக்குள் வராதபடி அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் சேர்த்து இதை அகற்றப்பட வேண்டும். இதுதான் கந்த சஷ்டியம். நாம் அவ்வப்போது நாம் பார்க்கும் தீமைகளை அவ்வப்போது அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நாம் எடுத்து நாம் நீக்கிட வேண்டும். ஏனென்றால் கார்த்திகேயா அனைத்தும் தெரிந்து கொண்டவன் மனிதன். இந்த 6வது அறிவின் தன்மை கொண்டு தீமைகளை அகற்றி அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நாம் நுகர்ந்து நமக்குள் தீமைகள் வராதபடி அந்த திருப்பி சொல்ற நீங்க நினைக்க வேண்டாம். இந்த உணர்வில் நமக்குள் இந்த நினைவுகளை நாம் வைத்து இதை மீண்டும் நினைவு கொள்ளும் போது நமக்குள் பகமை உணர்வு என்ற நிலை வராதபடி அது சந்தாரம் செய்தல் வேண்டும். இதான் கந்த புராணத்தில் இதை தெளிவாக்கப்பட்டுள்ளது. இதை யாரும் நாம் செயல்படுத்துவதில்லை. அவசியம் இதை நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த முறைப்படி நீங்க செயல்படுத்தி பாருங்கள். பகமையை நமக்கு வராது, தீமைகள் உருவராக தடுக்க முடியும். இந்த 6வது நிலை கொண்டு 6வது நிலையை திரை கொண்டு அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தி நமக்கு அது கவர்ந்து இந்த இருளை நீக்கி நாம் இந்த சம்காரம் செய்துவிட்டு நாம் என்றும் பேரின்பு பெருவாழ்வு வாழும் அவங்களுடைய நிலையை கூர்மையாக எண்ணி
அதன் அவதாரமாக இனி பிறவியில்லா நிலைகள் அடைய இது வரும். அந்த நிலைப்படுத்தும் நாள் தான் இந்த கந்த சஷ்டி நாள் என்றும் இதை நாம் நினைவு கொண்டு நாம் செய்வோம் என்று இன்று அகத்தியன் தனது வாழ்க்கையில் கண்டுணர்ந்து ஆக துருவத்தை வானியல் தத்துவத்தை உணர்ந்து அது எவ்வாறு வானியல் உருவாகின்றது, அது துருவப்பகுதியில் நமது பூமி நிலைய துருவப்பகுதியில் வருகின்றது, நமது தாவர இனங்கள் எப்படி விளைகின்றது, அந்த தாவர இனத்தின் சத்தை நுகர்ந்தது உயிரணுக்கள், அதன் வழியில் பல கோடி சரீரங்கள் எடுத்து இன்று நாம் மனிதனாக எப்படி உருவானோம் இந்த நிலை உண்மையை உணர்ந்து இது துருவப்பகுதியில் வருவதையே தான் நுகர்ந்தறிந்து தனக்கு உணர்வின் அழுத்துகளை நீக்கும் சக்தியை பெற்று இன்றும் துருவ நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டுள்ளார்கள். காரணம், கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் அந்த அந்த பெரும் சக்தியை ஒருவருக்கொருவர் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை அது கொள்ளும் போதுதான் பகமையான நிலைகள் நமக்குள் வராதபடி தடுப்பதும் எமனிடமிருந்து சாவித்திரி தன் கணவனை மீட்டினார் என்று. இப்போ நான் ஒரு நோயாளியை சாதாரணமாக தன் கணவர் போய் பார்க்கிறார் என்று வைப்போம். அந்த நோயாளிக்கு போய் உதவி செய்கின்றார். அந்த நோயாளியுடைய உணர்வுகள் உதவி செய்து கொண்ட பின் இந்த தீமையான அவர் உடலில் இருந்த தீமையான உணர்வுகள் தன்னுடைய கணவர் பார்த்த பின் அந்த தீமையின் உணர்வு உணர்ந்த பின் இங்கே நோயாக உருவாகின்றது. ஆக நோயாக உருவாகும் போதே அந்த எண்ணங்கள் நமக்குள் யமனாக மாறிவிடுகின்றது. அதே சமயத்தில் அந்த உடலை விட்டு வந்த பின் எந்த உடல் அந்த நோயானதோ அந்த மனிதன் மடிந்த பின் இதை கூர்மையாக பார்த்த இந்த உடலுக்குள் அந்த உடல் அந்த ஆன்மா வந்து விடுகின்றது. மீண்டும் இந்த உடலின் தன்மை ஆனத்தில் தன்னை வந்த கணவன் இறந்து விட்டார், மனைவிக்கு ஏது கணவன், ஆகவேதான் எவனிடமிருந்து சாவித்திரி தன் கணவனை நீக்கினார் என்று. ஆனால் காலையில் இந்த துருவ தியானத்தை அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தியை நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் பரவ வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று தான் பெற்று தன் கணவனுக்கு அந்த சக்தி பெற வேண்டும் என்றும் கணவன் அதே போன்று அந்த நிலையை எடுத்து அந்த மனைவிக்கு பெற வேண்டும் என்றும் இந்த எண்ணங்களை இரண்டரை அந்த நினைவு அதிகப்படுத்திவிட்டால் இந்த ரெண்டு ஆன்மாவும் பிரியாது. இந்த இரண்டு ஆன்மாவும் ஒன்றாக இணைந்து விடுகின்றது. இப்ப எப்படி என்று தான் ஆணும் பெண்ணும் ஆக தன் எண்ணத்தை விருத்தி செய்கின்றதோ இதே போல ஒளியின் சரீரம் தன் கணவன் பெற வேண்டும் என்றும் நான் அதே சமயத்தில் தன் மனைவி பெற வேண்டும் என்றும் அந்த மகிழ்ச்சியும் உணர்வுகள் இணைக்கப்படும் போது இந்த உடலை விட்டு இருவரும் ஒன்றான பின் மின்னின் ஆற்றலை உணர்வின் ஒளியாக மாற்றி என்றும் பெருவியில்லா நிலைகள் அடைந்து இன்று சப்தரிசி மண்டலங்களாக வாழ்ந்து கொண்டும் வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த எல்லையை நாம் அடைய முடியும். மனிதனானவன் கடைசி எல்லை அங்கேதான். ஆக மனிதன் எப்போது இந்த மனிதனாக உருப்பெற்றமோ இவன் உருவாக்க தெரிந்தவன் ஆறாவது அறிவு பிரம்மாவை சிறப்பிடித்தான் என்றும் தீமைகளை அகற்றச் செய்தவன் சேனாதிபதி என்றும் ஆக நம்மை பாதுகாக்கும் உணர்வுகள் ஆறாவது அறிவாக நின்றும் நாம் ஒவ்வொன்றும் உருவாக்க தட்டி பெற்றது ஆறாவது அறிவு என்றும் தெளிவாக காவியங்கள் கூறப்படுகின்றது. இவையெல்லாம் சிலைகளாக வைத்து அதை துவைதம் என்றும் அந்த காவியத்தை தெளிவாக படித்துணர்ந்து அந்த உணர்வுகள் நாம் பெற வேண்டும் என்று எண்ணி எடுத்தால் அத்வைதம் என்றும் அதை நாம் நுகர்ந்தறிந்தால் நம் உயிரில் இணைக்கப்படும் போது இந்த உணர்வுகள் இயக்கினால் விசிஷ்ட அத்வைதம் என்றும் ஆக நமக்குள் உணர்வின் தன்மை உயிரில் இணைந்து அந்த உணர்வின் சற்று அணுவாக மாறி நம் உடலாக சேர்த்துக் கொண்டால் எதை உயர்த்த வேண்டும், எது உயிர் பெற வேண்டும், எதை நலம் பெற வேண்டும் என்ற உணர்வுகள் நம் உடலுக்குள் அந்த சக்தியாக அந்த உடலாக பெறுகின்றது. நாம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஆக இந்த ஆறாவது அறிவு கொண்டு நாம் பகமை அகற்றி அதுவும் ஞானத்தை நமக்குள் உருவாக்கி இந்த பிரிவில்லா நிலைகள் அடையும் இந்த மனித உடலை நாம் மறந்துடாது நம் உயிரை நமக்குள் இயக்குகின்றது கடவுளாக. நாம் எண்ணும் எண்ணங்கள் நமக்குள் பதிவாகி நம் உடலுக்குள் உள் நின்று நம்மை இயக்குகின்றது கடவுளாக. நாம் எதை எண்ணுகின்றோமோ அதை உருவாக்குகின்றது நமது உயிர். நாம் உருவாக்கிய உணர்வுகள் நம் உடலாக்கும் போது மீண்டும் அது எண்ணும் போது அதே எண்ணம் நம்முடைய செயலாக்குகின்றது. எந்த எண்ணத்தால் நாம் உருவாக்கணுமோ மீண்டும் அந்த எண்ணத்தை நாம் திரும்ப திரும்ப எண்ணும் போது அது கடவுளாக இருந்து அந்த எண்ணத்தின் வழியாக குணங்களை நம் உடலை வளர்க்கின்றது. இப்போ மகிழ்ச்சியின் உடல்கள் நாம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் நுகர்ந்தால் நம் உயிர் அதை உருவாக்குகின்றது. அந்த உருவாக்கிய உணர்வு நாம் உடலாக்கப்படும் போது மீண்டும் அந்த மகிழ்ச்சியின் சக்தியை நாம் பெற வேண்டும். நாம் பார்ப்பது நலம் பெற வேண்டும், என்னை பார்ப்பது நான் நலம் பெற வேண்டும், என் பார்வையில் அனைத்தும் நலம் பெற வேண்டும். மனதை போல மனமும்
மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணினார். இவையே நம் உயிர் அது உருவாக்குகின்றது. ஆனால் அதே சமயத்தில் நம் உடலாக்கின்றது. ஆக நாம் எண்ணத்தால் உருவாக்கிய உணர்வை மீண்டும் இதையே எண்ணும் போது அதுவே கடவுளாக நின்று அதன் வழி நலமனம் கொள்ளும் நல்ல குணங்களையும் நல்ல நிலைகளையும் நமக்குள் உருவாகின்றது. எனக்கு இப்படி பாதி இப்படி செய்தான் என்ற எண்ணத்தை நாம் எண்ணும் போது நம் உயிர் அதை போகிறது ஜீவ அணுவாக மாற்றுகின்றது. என்று நம் உடலாக்குகின்றது. மீண்டும் எனக்கு துரோகம் செய்தான், எனக்கு இப்படி செய்தான், அவன் விடுவனா என்று இருவரும் எண்ணும் போது இதே நமக்குள் கடவுளா என்று பகமே உணர்வை வளர்த்து தீமை செய்யும் உணர்வை நமக்குள் அது கடவுளாக இருந்து தீமை செய்யும் உணர்வை நமக்குள் வளர்த்து தீமை அகற்ற பெறும் இந்த மனித உடலை அழித்து வைத்து தீமை செய்தே வாழும் இந்த மனித உடலை அல்லாத வேற உடலை மாற்றிவிடும் என்பதனை தெளிவாக காட்டுவதற்கு இதை துவைதம் என்ற நிலைகளை உருவமாக்கி ஆக அருள் செயல்களை நமக்குள் நகர்ந்து இந்த உடலான நிலைகளை நீ எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று தெளிவாக்கப்பட்ட நமது காவியங்கள். இதுதான் இன்றைய நிலைகளில் நாம் எந்த நாள் நாம் கந்தர் சஷ்டி என்ற நாளை நாம் விமர்சையாக கொண்டாடும் போது அந்த கந்தர் சஷ்டி என்பது எது என்ற நிலையில் நாம் இன்று உணர்ந்து கொண்டோம். ஆக நமக்குள் வரும் தீமைகளை அகற்றி அதன் ஞானி உணரை நாம் நுகர்ந்து நம் உடலுக்குள் இந்த ஓய்ந்த ஜீவ அணுவாக மாற்றி நம் உடலுக்குள் தீமை அகற்றும் சக்தியாக நாம் எண்ணம் கொண்டு அதை எடுத்துக்கொண்டால் அந்த உணவின் தன்மை நமக்குள் வளர்க்கின்றது. உதாரணமாக ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்று சாதாரண பஜனை பாடல்கள் பாடுகின்றார்கள். இப்ப சாதாரணமாக நாம் ஒருவர் பேசும் அந்த கோபிக்கும் எண்ணங்கள் எண்ணும் போது அந்த எண்ணத்தின் தன்மை நாம் கண் கொண்டு பார்க்கின்றோம். அந்த கண்ணால் பார்த்த பின் ஹரே கிருஷ்ணா அவன் தவறு செய்வதை நாம் பார்க்கும்போது ஹரே கிருஷ்ணா அதே உணர்வுகள் நமக்கு உயிரிலே படைப்போது அதே எண்ணம் வருகின்றது ஹரே ராமா. ஆக அந்த எண்ணம் கொண்டு நம் உடலுக்குள் உருவாகின்றது. நம் உடலுக்குள் உருவாகத்தில் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நமக்குள் அந்த எண்ணத்தை வரும்போது நாம் கண் கொண்டு பார்த்து எனக்கு இவன் தீமை செய்தவன் என்று அது உணர்த்துகின்றோம். ஆக எண்ணங்களை ராமன் என்றும் ஆக கண்ணை கண்ணன் என்றும் இது தெளிவாக காட்டப்பட்டிருந்தது நமது காவிய தோப்பு. நாம் எதை எண்ணினாலும் இதை ஞானிகள் நமக்குள் தெளிவாக்கி நமக்குள் எதை உருவாக்க வேண்டும், இதனை தீமையை அகற்ற வேண்டும். ஆக இன்று சூர சம்பாரம் என்பதும் நமக்குள் அசுர சக்தியில் புகாதபடி நாம் அகற்ற வேண்டும். ஆகவே நாம் எண்ணும் எண்ணங்களை நமக்குள் கடவுளாக இருக்கின்றோம். நாம் எதை எண்ண வேண்டும், நமக்குள் எதை உருவாக்க வேண்டும், இந்த 6வது அறிவின் தன்மை கொண்டுதான் மகிழ்ச்சியின் அருவுணரை நமக்குள் உருவாக்க முடியும். அவ்வாறு உருவாக்கிவிட்டால் நமக்குள் தீமையை அகற்றும் சக்தியாக உருவாக்கி நமக்குள் அது கடவுளாக நின்று தீமை அகற்றும் வல்லமை நமக்குள் அணுக்கள் உருவாக்கி இந்த உடலை விட்டு நாம் சென்றப்பினும் கணவரும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இந்த உணர்வினை விளைவித்து விட்டால் இனி இணைப்புடையாத நிலை கொண்டு அடுத்த பிறவியில்லா நிலை கொண்டு என்றும் ஒளியின் சரீரமாக நினைத்து வாழ இது உதவும். ஆகவே நாம் இந்த கந்த சுழற்சி என்று அகற்றினால் கண்டுணர்ந்த அவன் எல்லையில் தான் என்று சொல்வது அவன் அறிவு கொண்டு அறிந்த நிலைகள் பெற்ற அந்த எல்லைதான் என்று அகஸ்தியர் நிலை. ஆகவே அவன் தன் காட்டு வாசியாக இருந்து பிறந்து ஆக விண்ணுலக ஆற்றலை அறிந்து அந்த உணர்வின் துருவ வழியில் நம் பூமிக்கு எப்படி வருகிறது துருவனாக்கி அதன் வழி உங்கு துருவ சக்தியை தனக்குள் வளர்த்து தன் மனைவிக்கு பெற வேண்டும் என்று அது தன் மனைவிக்கு அது பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டு அந்த மனைவியின் தன் கணவனுக்கு பெற வேண்டும் என்றும் வானையில் தத்துவத்தை புவியில் நிலையில் தனக்குள் எடுத்துக்கொண்ட புவியில் விளைந்த உணர்வின் தன்மையை தனக்குள் விளைய வைத்து இன்று நாம் துருவ பகுதியில் வந்து மற்ற தாவர இனங்கள் கிடைக்கும் சக்திகளை அது உணவாக எடுத்து ஒளியாக மாற்றி இன்றும் துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அழிவின் ஆற்றலை அறிந்த அகஸ்தியம் அதன் வழியில் நாம் சென்று ஆக அகஸ்தியர் அவன் கற்றுணர்ந்த எல்லைகள் இன்று நாம் இந்த உணர்வின் உணர்வுகளை உங்களுக்குள் பதிவாக்கி இதை நினைவுகள் வரும் மகிழ்ச்சி உணர்வுகளை நீங்கள் பெற்று தீமைகள் வராதபடி அசுர சக்தியை அழைத்து ஆக அசுர சக்திகளை மாற்றிடும் வல்லமை பெற்ற இந்த 6வது அறிவின் தடை கொண்டு அந்த வல்லமை பெற்ற அது மகிழ்ச்சி உணர்வுகளை நமக்குள் சேர்த்து இன்று நாம் தியானிப்போம். இன்று அசுர சக்திகளை சங்காரம் செய்யும் நாளாக நினைவொன்று நாம் தியானிப்போம் என்று நான் இங்கே வருவது எதிர்பாராத ஒன்றுதான். திடீரென்று திருநெல்வேலி வரேன் என்று சொன்ன பின் இங்கே தியானம் கூட்டு தியானம் இருக்கின்றது. ஆனால் நீங்களும் வந்து கலந்து கொண்டு அருள் மகிழ்ச்சி உணர்வுகளை எங்களுக்கு
அருள்வழியை பதிவு செய்ய வேண்டும் என்று திருநெல்வேலி அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இங்கே வந்தோம். அருள் மகிழ்ச்சியான அகத்தின் உணர்வுகள் துருவனாகி, துருவ மகிழ்ச்சியாக்கி, துருவ நட்சத்திரமாக்கி, அதன் வழியில் வெளிப்படும் உணர்வுகளை நாம் பெரும் தகுதிகளை இன்று பெரும் தகுதியாக்கி நமது வாழ்க்கையில் மனிதனை வாட்டி வரைக்கும் அசுர குணங்களை அகற்றி அருஞான சக்தியை நமக்குள் வளர்த்து நமது பார்வையால் நமக்குள் பார்க்கும் அனைவரும் நலம் பெறவும், நாம் எண்ணி உணர்வு நமக்குள் நலம் பெறும் சக்தியாக வளரவும், நமக்குள் அச்சக்தி நமக்குள் கடவுளாக பதிவாக்கவும், மீண்டும் நினைவாக்கும் போது நமக்குள் நின்று நன்மை பெயர்க்கும் அருள் ஞானத்தை நமக்குள் அது கடவுளாக நாம் சேர்ப்பித்தல், வளர்த்தல், நமக்குள் வளர்த்துக் கொள்ளுதல் என்ற நிலையை நாம் பெறுதலுக்குள்ள என்ற நிலையை நாம் இன்று அமைந்துள்ளோம். நாம் தியானிப்போம். குருதேவா உபதேசித்தது போறாமே எண்ணங்கள். அதாவது இப்ப நாம் பேசிய உணர்வுகள் அனைத்தும் சூரியன் காந்த சக்தியை கவர்கின்றது, சீதா லட்சுமியாக மாற்றுகின்றது சூரியனின் காந்த சக்தி. இப்போ இதை நீங்கள் கேட்க போகும்போது, நீங்கள் பார்க்கும்போது இந்த கண்களால் என்னை பார்க்கின்றீர்கள். இந்த உணர்வின் சக்தியை உங்கள் கண்கள் பதிவாக்கி இந்த உணர்வினை நீங்கள் நுகரும் போது உங்க உயிரிலே உராய செய்கின்றது. அந்த உயிரிலே படும்போதுதான் இந்த எண்ணங்களே வருகின்றது. நான் சீதா ராமா. இப்போ நாம் பேசும் உணர்வுகள் அனைத்தையும் சூரியனின் காந்த சக்தி கவர்கின்றது. உங்க கண்கள் கருவிலே என்னை உற்று பார்க்கும் போது என்னை படமாக்கி உங்களுக்குள் பதிவாக்குகின்றது. அதே சமயத்தில் இந்த உணர்வினை உங்க உயிருக்குள் எடுக்கப்படும் போது சீதா ராமா என்று இந்த சுவைக்கொப்ப அந்த எண்ணங்கள் வருகின்றது. அந்த எண்ணத்தின் நினைவுகொண்டு உங்களுக்குள் பதிவாக்கும் இந்த நிலையை நாம் எதையெல்லாம் இன்று மகரிஷி ஈஸ்வர பட்டாய குருதேவர் அருளியாரோ அதன் உணர்வுப்படி உங்களுக்குள் பதிவாக்கப்படும் இது கடவுளாகின்றது. நாம் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்றும் மகிழ்ச்சி அசக்தி பெற வேண்டும் என்றும் நாம் எதையெல்லாம் எண்ணினமோ இவை அனைத்தும் நமக்குள் உள் நின்று இயக்கும் சக்தியாக மாற்றுகின்றோம். ஆக இதை மீண்டும் இந்த சக்தியின் தன்மை வளர்வதற்குத்தான் இப்ப நாம் தியானிக்கப் போகின்றோம். இந்த தியானித்த இந்த சக்தியை நாம் மீண்டும் நினைவு கொண்டு இந்த கண்ணின் நினைவு கொண்டு நாம் உயிருக்குள் அது இணைத்தல் வேண்டும். ஆக நாம் உடலுக்குள் இப்ப பதிவாக்கி கொண்டோம். ஆனால் உடலுக்குள் ஊனாக பதிவானாலும் இதே உணர்வை நமக்குள் கவர்ந்து அது வளர்த்துதல் வேண்டும். ஆகவே இதை நாம் இப்போது பதிவு செய்த நினைவை அனைத்தும் இந்த கண்ணுக்கொண்டு கண்ணின் நினைவை நாம் உயிருடன் கொண்டு அந்த துருவ மகிழ்ச்சியின் உணர்வுகள் என் உடல் முழுதும் படர வேண்டும். சப்த ரிஷிகளின் அருள்சக்தி என் உடல் முழுதும் படர வேண்டும். சப்த ரிஷிகளின் அருள்சக்தி என் உடல் முழுதும் படர வேண்டும். சப்தரிஷி மண்டலங்களின் அணுசக்தி என் உடல் முழுதும் படர வேண்டும். என் ஜீவ அணுக்கள் பெற வேண்டும். ஈஸ்வரா என்று உயிருடன் இணைத்து இந்த உணர்வை உடலுக்குள் செலுத்தும் போது நம் உடல் உள்ள அணுக்களுக்கு அனைத்துக்கும் அந்த மகிழ்ச்சியின் அணுசக்தியை பரப்புகின்றோம். இப்போ ஒருத்தர் வேதனைப்படும் உணர்வை நாம் நுகர்ந்து கண்கொண்டு பார்த்து நாம் சுவாசித்து இந்த உடலுக்குள் இந்த உணர்வின் சக்தியை பரப்பப்படும் போது நாம் பாலில் விஷத்தை கலந்தால் அது கலந்த பாதாமியின் செயலிழப்பது போல நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களும் வேதனைப்படுவதை உணர்வை நாம் நுகர்ந்து விட்டால் இந்த நிலை ஆகிவிடுகிறது. ஆக சுவைமிக்க பொருள் நாம் காரம் என்ற நிலையை கலந்து விட்டால் அந்த சுவை மறந்து காரத்தின் உணர்வை எட்டுகின்றது. கோபப்படுவதை பார்த்தாலும் இந்த உணர்வுகள் நமக்குள் அதே நிலை அடைந்து நல்ல உணர்வை மாற்றி இவை இரத்த பதிப்பாக மாறுகின்றது. வேதனையின் உணர்வை நுகர்ந்தாலோ வாத நோயாக மாறுகின்றது. நாம் எண்ணும் உணர்வுக்கொப்ப பல நோய்கள் நமக்குள் உருவாக்கி கடும் விஷம் கொண்ட உணர்வுகள் அணுக்கள் வரப்படும் போது நம் உடலை எப்படி விஷம் கொண்ட அணுக்கள் மற்றொன்றதை எல்லைகளை அரிக்கின்றதோ இதே போல நல்ல அணுக்களை அது கொண்டு புசிக்க எண்ணி விடுகின்றது. இந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் தசைகளை அந்த அணுக்களை வளர்த்த அணுக்களை திங்க ஆரம்பித்து விடுகின்றது. ஆனால் நம் உடலுக்குள் உறுப்புக்குள் இருக்கும் இதை போன்று விஷம் கொண்ட அணுக்கள் உருவாக்கிவிட்டால்
நமக்குள் அந்த அணுக்களை அது கொண்டு புசிக்க எண்ணி விடுகின்றது. இப்படி நம் உடலின் விஷத்தன்மைகள் மறைந்துவிட்டால் நம் உடல் மனித உருவம் மறைந்து விடுகின்றது, அழகும் மறைந்து விடுகின்றது, குணங்களும் மறைந்து விடுகின்றது, நினைவும் மனித நிலை மறைந்து விடுகின்றது. வேதனை அறிவாற்றி எப்படா நான் வெளியில போவேன் அப்படி இந்த வேதனை உணர்வு விடாம இந்த எண்ணங்கள் வருகின்றது. இதை போன்ற நிலைகளை மாற்றி இன்று அருள் மகிழ்ச்சி உணர்வை உங்களுக்குள் விளைவித்து இந்த உணர்வின் துணை கொண்டு அதை கடவுளாக்கி அதன் வழி நினைவாக்கப்படும் போது நீங்கள் ஒவ்வொருவரும் இதை போன்று நீங்க மகிழ்ச்சி நல்ல உணர்வுகளை நீங்கள் பெற்று அதன் வழிகொண்டு கணவனும் மனைவியும் தான் பெற்ற சக்தி கணவனுக்கும் கணவன் பெற்ற சக்தி மனைவிக்கு என்றும் இந்த உணர்வுகளை என்று இன்று ஒன்றி வாழ்கின்றமோ இது மனிதனால் தான் இச்சக்தியை உருவாக்க முடியும். இத்தகைய உணர்வு கொண்டு எவர் பெறுகின்றாரோ அவரே இன்று பிறவியில்லா நிலைகள் அடைவர். அந்த நிலை பெறும் தகுதியை காட்டிய நாம் இந்த எந்த எல்லையில் இருக்கின்றோமோ இதை அனைத்தும் மாற்றி அமைத்துக் கொடுத்த அகற்றின் துருவனாக்கி வானுலக ஆற்றலை அறிந்து துருவ வழியில் தனக்குள்ளரை உணர்ந்து துருவ நட்சத்திரமாக்கி சப்தரிஷி மண்டலங்களாக இன்று இயக்கிக் கொண்டும் இயங்கிக் கொண்டு இருக்கும் அந்த நிலையை நாம் அனைவரும் பெற முடியும். அந்த எல்லையில் தான் நாம் இன்று உதவி சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வை பெற அதுவே நாம் எண்ணி இப்போது தியானிக்கப்படுகின்றோம். மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி அவர்களுடைய நினைவுக்கு அந்த உணர்ச்சிகளை தடை செய்ய வேண்டியுள்ளது.